ஐயா தென்றலுங்க ஐயா. வணக்கம் மேடம். கொஞ்சம் வெளியில இருக்கேன், டிஸ்டர்பா இருக்கும், அதுக்குதாங்க ஐயா இல்ல, இல்ல, பேசாமலே பரவாயில்ல இருக்கேன். பரவாயில்ல. ட்ரை ஆஹ் பண்ணுங்க. தப்பு கிடையாது. கும்பத்துல செவ் மேடம், ஆனா பெண்ணா? வயது? ஆண் வயது வந்து 29. ம். கும்பத்துல சந்திரன் குரு கேது. கும்பத்துல சந்திரன். சந்திரன் குரு கேது. ம். ரிஷபத்துல சூரியன் செவ்வாய். ம். மீனத்துல சனி சுக்கிரன். ம். ம். மேஷத்துல புதன். ம். ம். ஆஹ் சிம்மத்துல ராகு. ம். ஓகே, எல்லா கிரகம் வந்துருச்சா? 3, 5, 6, வந்துச்சுங்க. 7, 8, 9. ஓகே, எல்லாமே வந்துருச்சு. ஓகே, நீங்க ஆஹ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இவங்க வந்து இவங்க 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 அப்பா வந்து ஒரு அரசு அதிகாரியா இருப்பாங்க ஐயா. இவங்க ஓகே. ம். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தாய் மீது அன்பு உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க ம். வந்து கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் இவங்களுக்கு இருக்குங்க ஐயா. அஹ் ம். சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது வந்து மகாலட்சுமி யோகம்னு சொல்லலாங்க ஐயா. இவங்களுக்கு ம். வந்து ஹம், சனி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது வந்து அரசியல் அரசாங்கம் அந்த தொடர்பை கொடுக்குங்க ஐயா இவங்களுக்கு. இவங்க வந்து ம். தாய் மீது அன்பு உள்ளம் கொண்டவங்க. அதே போல வந்து இவங்களுக்கு வர மனைவி அவங்க வீட்லயும் இவங்க அன்பா இருப்பாங்க ஐயா. ம். சூப்பர். இந்த குரு போய் சனியை தொடுது, சனியும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்குங்க ஐயா. அதனால ம். வந்து இவங்க தொழில் செய்யற வேலை அதுல வந்து ஒரு ஆத்மார்த்தம் இருக்குங்க ஐயா இவங்களுக்கு, இந்த ம். சனி தொடர்பு இருக்கிறதுனால. ம். ம். இது வந்து சந்திரன் குரு கேது இருக்கிறதுனால ராகுவோடைய தொடர்பு குறையுங்க ஐயா இவங்களுக்கு. கேதுவோடைய ம். தொடர்பு மட்டும்தாங்க ஐயா இவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து ம். ஒரு உயர் படிப்பு படிச்சவங்களா இருப்பாங்க. ஏன்னு ம். கேட்டா இவங்களுக்கு காலபுருஷனுக்கு 2ல வந்து அந்த சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால இவங்களுக்கு அரசாங்க தொடர்பு இருக்குங்க ஐயா. ம். சூப்பர் மேடம். வேற என்ன சொல்லலாம்? வேற வந்துங்க ஐயா குருவுடைய ம். காரகத்துவம் அத பார்த்தோம்னா ம். இவங்க சந்திரன் குரு தொடர்பு இருக்கிறதுனால எல்லார்கிட்டயும் ஒரு மதிப்பு மரியாதை இவங்களுக்கு இருக்குங்க ஐயா. ம். அம்மா மேல பாசம், அப்புறம் வந்து ம். ஆன்மீக தொடர்பு. இது ம். காலபுருஷனுக்கு 11வது வீடா இருக்குதுங்க ஐயா. அதனால வந்து ம். எதையும் வந்து கலசம், அந்த கும்பத்தோட கலசம்னு சொல்லுவாங்க. அதனால யார்கிட்டயும் வெளிப்படையா பேச மாட்டாங்க ஐயா இவங்க. ம். 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 ஆஹ் சூப்பர் சார். அது அந்த சூப்பர். கலசத்தோடைய அந்த அமைப்பு கும்பம் வரும். அதுல வந்து ம். குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால மதிக்கத்தக்கவங்களா இருப்பாங்க ஐயா. ம். 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 சூப்பர் மேடம். சூப்பர். வேற என்ன சொல்லலாம்? இன்னும் நிறைய சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். பக்கத்து பக்கத்துல நிறைய கிரகம் இருக்கு பாருங்க. பாருங்க, இது இது பக்க பக்கம் இருக்கு. இங்க இது பக்க பக்கம் இருக்கு. இது பக்க பக்கம் இருக்கு. புதனும் குருவும் தொடர்பு இருக்குங்க ஐயா. அதனால ம். அறிவாற்றல் மிக்கவங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய அந்த புதன் ராகு பாருங்க. கணிதம், புதனுக்கு அவங்களுடைய திரிகோணத்துல ராகு. படிப்பு வளர்ச்சி, குரு குரு அந்த புதனும் சேர்ந்தா வித்தகர்னு சொல்லலாங்க ஐயா. ம். அது மட்டும் கிடையாது. புதன் ராகு வந்து திரிகோணத்துல இருக்கு பாருங்க. புதனுக்கு திரிகோணத்துல வந்து ராகு. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாரு. சனிக்கு தொடர்பு இருக்கிறதுனால கண்டிப்பா அதவே வந்து தொழிலா வந்து பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் சொல்லலாம். எப்பவுமே வந்து இந்த காலசர்ப்ப தோஷம் மாதிரி வந்து இருக்கு பாருங்க. எல்லா கிரகம் வந்து இதா இருக்கு இல்லையா? யாருமே செய்யாத ஒரு சாதனைகள் வந்து படைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். காலசர்ப்ப தோஷம் யாருக்கு இருக்கோ அவங்க யாருமே பண்ண முடியாது. அவங்க யாருமே பண்ண முடியாது அப்படின்னா அவங்க பங்காளிகள் வகைகள அவங்க சமூகம் இருக்கு இல்லையா? அவங்க சமூகத்துல யாருமே சாதிக்காத விஷயத்த வந்து அவங்க சாதிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். காலசர்ப்ப தோஷம் யாருக்கு இருக்கோ அதே மாதிரி அமைப்பு தான். நம்ம ஜாதகத்திலே நம்ம ஏற்கனவே நம்ம உதாரண ஜாதகங்கள் நிறைய நம்ம பார்த்திருக்கோம்.
நிறைய ஜாதகத்துல அந்த காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அதுல நிறைய வகைகள்லாம் இருக்கு, அதை பத்தி யோசிக்க வேணாம். பட் இந்த மாதிரி இருக்கும்போது ராகுகேது அச்சுக்குள்ளேயே நிறைய கிரகங்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ற மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? ஒரு சில தியாகங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஒரு 30 வயசுக்கு மேல வந்து அந்த யோகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும். அதை பத்தி பார்ப்போம் ஃபியூச்சர்ல எல்லாம் ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பத்தியே ஸ்பெசிபிக்கா ஒரு ஜாதகம் மாதிரி எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். அதை பத்தி யோசிக்க வேணாம். பட் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்.